ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு another எபிசோட் பிஆர் கிரிக்கெட் சேட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யுஎஸ்ஏ பாகிஸ்தான் இந்த மேட்ச் பத்தி பேசியே ஆகணுங்க. நான் நேற்று யார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் பாகிஸ்தான் கொஞ்சம் ட்ரபிள்ல இருப்பாங்க இந்த டோர்னமெண்ட்ல. நான் ஆக்சுவலி அயர்லாந்து கிட்ட அப்செட் ஆவாங்கன்னு நினைச்சேன். பட் என்னமோ ஒரு ஃபீலிங் இருந்தது தட் யுஎஸ் மேட்ச் கொஞ்சம் டைட்டா போகணும். ஏன்னா அந்த ஆரன் ஜோன்ஸ் பேட்டிங் எல்லாம் பார்த்துட்டு திங்கிங் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பிரிட்டடா ஆடுறாங்க யுஎஸ். அண்ட் நேத்தி என்ன பியூட்டிஃபுல்லா போட்டாருங்க நேத்ரவல்கர். இஸ் ஃபார்மர் இந்தியா அண்டர் 19 கிரிக்கெட்டர். இப்போ ஆரக்கிள் கார்பரேஷன்ல வேலை பண்றாங்க. ஆனா பியூட்டிஃபுல்லா போட்டாரு. பட் பாகிஸ்தான் எனக்கு தெரிஞ்சு டூ பிக் மிஸ்டேக்ஸ் இங்க. பாபர் ஆசம் அண்ட் முகமது ரிஸ்வான் சரியான காஜி பார்ட்டிங்க. தே ஷுட் நாட் பி பேட்டிங். ஓப்பனிங் ஆடக்கூடாதுங்க அவங்க. சைம் அயூப் மாதிரி ஒரு ஜென்ரேஷன் டேலண்ட் வச்சுக்கிட்டு சைம் அயூப் அண்ட் ஃபக்கர் ஜமான் ஓபன் பண்ணாது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் கேம். ஒன் டவுன் பாபர், டூ டவுன் ரிஸ்வான். ஏன்னா சைம் அயூப் அண்ட் ஃபக்கர் ஜமான் போத் பால் ஒன்ல இருந்து அடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது தேவை. அண்ட் ஐ திங்க் பாகிஸ்தான் சீரியஸா வந்து அவங்க பேட்டிங் ஆர்டர் இது பண்ணும். ரிஸ்வான் அண்ட் பாபர் ஒரு பர்மனன்ட் தூண் மாதிரி ரெண்டு பேரும் போய் ஓப்பனிங் ஸ்பாட்டை பிடிச்சிக்கிறாங்க. இது எனக்கு எப்படி இருக்குன்னா, நாங்கெல்லாம் சின்ன வயசுல கிரிக்கெட் ஆடும்போது நான் பேட்டோ பாலை நாங்க எடுத்துட்டு வந்தோம்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங், நாங்க தான் ஃபர்ஸ்ட் bowling. அது மாதிரி பாபர் அசம் ரிஸ்வானும் போய் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிடுறாங்க. அது டீமுக்கு ரொம்ப டெட்ரிமெண்டல். பட் என்னதான் நம்ம பாகிஸ்தானை குறை சொன்னாலும் யூஎஸ் அப்ரிஷியேட் பண்ணுங்க. 160க்கு பாகிஸ்தான் 159 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அதை சேஸ் பண்றது பெரிய பெரிய விஷயம். என்ன இருந்தாலும் பாகிஸ்தான் வேர்ல்ட் கிளாஸ் போலர்ஸ் நசீம், ஹாரிஸ் ராஃப், ஷைன் ஷா அஃப்ரிதி, முகமது ஆமீர், ஷதாப் கான், இஃப்திகார், அட்லீஸ்ட் ஃபோர் ஃபாஸ்ட் போலர்ஸ், ஃபென்டாஸ்டிக் போலர்ஸ். அதை சேஸ் பண்ணது பெரிய பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு தி யூஎஸ். அமேசிங் அமேசிங் சேஸ். அண்ட் யூஎஸ் கூட நான் நினைச்சேன் 56 of 45 பால்ஸ் போது ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு. ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணாங்க. நிதிஷ்குமார் அமிச்சாங்க. அப்கோர்ஸ் அவர் லாஸ்ட் பால் 4 அடிச்சு சூப்பர் ஓவர் கூட்டிட்டு போயிட்டாரு. பட் அவங்க கிட்ட கோரி ஆண்டர்சன் இருந்தாங்க, ஹர்மீத் சிங் இருந்தாங்க. அவங்கள அமைச்சிருக்கலாம். 1894 முடிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி கோரி ஆண்டர்சன் ஒரு ஃபார்மர் நியூசிலாந்து கிரிக்கெட்டர். இந்தியாவோட டெபுல டெஸ்ட் செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காரு. அந்த இன்டர்நேஷனல் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் அமைச்சிருந்தாங்கன்னா டெஃபினட்டா கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிடுச்சு இந்த குரூப். பாகிஸ்தான் ஹேஸ் டு வின் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து, அகேன்ஸ்ட் இந்தியா. அண்ட் யுஎஸ்ஏ வந்து இப்போ இந்தியாவை அடிச்சிட்டாங்க. ஐ மீன் பாகிஸ்தான் அடிச்சிட்டாங்க. அடுத்தது இந்தியாவோட அவங்களுக்கு ஒரு கேம் இருக்கு. அதை எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. பாகிஸ்தான் மஸ்ட் வின் இந்தியாவோட. அதுக்கப்புறம் கனடா ஒரு கேம் இருக்கு, அயர்லாந்து ஒரு கேம் இருக்கு. பட் ஐ ஸ்டில் திங்க் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா வில் கோ த்ரூ. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பத்தி நம்ம தனியா ஒரு ப்ரிவியூ நாளைக்கு பேசுவோம். பட் இந்த ஷாக் ரிசல்ட் அதை ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ பண்ணனா. ஹேட்ஸ் ஆஃப் டு தி யூஎஸ். ஐ திங்க் பாகிஸ்தான் இந்த ஃபர்ஸ்ட் 6 overs தி லாஸ்ட் த கேம். பவர் பிளேல 24 for 3. அங்கேருந்து அவங்களுக்கு ஃபயர் பவர் இல்ல ரிகவர் பண்றதுக்கு. அண்ட் 5 overs 46ல இருந்து பிடிச்சி எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டாங்க. சாரி, 7 overs 56ல இருந்து பிடிச்சி எடுத்துட்டு வந்து லாஸ்ட் ஓவர் 15க்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. பாகிஸ்தான் கேம் டு லூஸ். ஹாரிஸ் ராஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் குவிக். அவர் போய் 15 ரன் கடைசி ஓவர்ல கொடுத்தது பெரிய பெரிய விஷயம். பட் அதுதான் பியூட்டி ஆஃப் T20 கிரிக்கெட். இதே டீம்ஸ் வந்து ஒன் டேல கிளாஷ் பண்ணா பாகிஸ்தான் துண்டா ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க. ஷார்ட் ஆஃப் த ஃபார்மேட், மோர் சான்ஸ் ஆஃப் அப்செட். அது ப்ரூவ் பண்ணிட்டாங்க நேற்று யூஎஸ்ஏ. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. அடுத்தது நம்ம பாகிஸ்தான் அண்ட் இந்தியா ப்ரிவியூல சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். பாய்.